பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 14வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமம் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். யாத்திராகமம் 20:24. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அம்மின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எரேமியா 10:6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அமீன், ஸ்தோத்திரம் என் தகப்பனே. சங்கீதம் 63:4. என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 102:22. சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். நன்றி ஆண்டவரே. ஆமீன் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 103:1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆமீன் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே தகப்பனே, இன்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படுகிறது, எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதே கர்த்தருடைய நாமத்தில். ஆமீன் பிதாவே, உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு ராஜா. உம்முடைய நாமத்தின் வல்லமை ஒருபோதும் குறையவில்லை தகப்பனே. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவை ஜெயம் பெறுகிறோம் ஆண்டவரே. ஆமீன். எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் நீர் பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பயந்த சூழ்நிலையிலே, சோர்வற்ற நேரத்தில் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருநாமத்திலே எங்களுக்கு அடைக்கலம் உண்டு, எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு தகப்பனே. ஆமீன் அப்பா. உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இப்படி நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அமீன் அப்பா. தகப்பனே, எங்களுக்கு இறங்குவீராக. தேவ சித்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அமீன். தேவ சித்தத்தின்படி நாங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் எங்களுக்கு தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகள் கேட்பதை பிதாவாகி தேவனீர் அருள் செய்பவராய் இருப்பதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அதனதின் தேவைகள் அதனதின் காலத்திலே சந்திக்க கர்த்தர் கிருபை செய்கிறீர். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று தகப்பனை இமை முதற்கொண்டு குமரி வரைக்கும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தாவை ஒவ்வொரு ஜனத்தையும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மாநிலத்தை ஆசீர்வதிங்க தகப்பனை. எங்கள் தேசத்தை ஆளுகர், பிரதமர், ஜனாதிபதிக்காக தெய்வ சமூகத்தில் வரும் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானத்தினால் நிரப்புங்க தகப்பனே. அவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு மெய் ஞானம் உண்டாகட்டும். ஜனங்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தத்தக்கதாகவும், ஜனங்களுக்கு எது நன்மை எது தேவை என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய புத்தி தெளிவை தேவன் அருள் செய்யுங்கப்பா. நீங்க நியாயம் விசாரிக்கிற நாளில் இவர்கள் குற்றமற்றவர்களாக நிற்க வேண்டுமே தகப்பனே. ஒரு தெய்வ பயம் அவங்களுக்கு உண்டாகட்டும் என்றாச்சா தகப்பனே. இறங்குவீராக. உங்களுடைய நியாய தீர்ப்பு நாளில் நீர் மகா எரிச்சலுள்ள தேவனாய் இருப்பீர் தகப்பனே. உம்முடைய கோபம் அங்க பற்றி எரியும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக இப்பொழுதே அஞ்சி நடக்கக்கூடிய கிருபை தாங்க. தேவ பயத்தில் ஜனங்கள் நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. எல்லா பாவ கட்டுகள், எல்லா இரத்த கரைகள் நீங்கட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஆவியானவரை துணிகரமாய் செய்கிற பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஜனங்கள் உணர்வடைவார்களாக தகப்பனே. அமீனப்பா. இந்த மீட்பின் நாளிலே, இந்த ரட்சிக்கிற மகா கிருபை நாட்களிலே ஆண்டவரே, ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தேவனை பற்றி கொண்டிருக்க கிருபை தாங்க. அப்பா பிதாவை மனம் இறங்குவீராக. காலங்கள் பொல்லாததா இருக்கிறது. கடைசி நாட்களில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க வரப்போறீங்க. உங்களுடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என் தகப்பனே. உமக்கு நன்றி. உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உணர்வுள்ள ஆவியை கொடுப்பீராக தகப்பனே. செத்த இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தை வைங்க தகப்பனே. ஆமீனின் ஆவியானவரே, உடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கத்தக்கதான கிருபை தாங்க இசப்பா. கடின இருதயத்தை உடைங்க தகப்பனே. அப்பா பிதாவை கடின இருதயத்தோடு எந்த மனுஷன் இராதபடி காத்துக்கொள்ளுங்க இசப்பா. அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாக செயல்பட கிருபை தாங்க. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே.
எங்களுடைய தேசத்தின் எல்லை எங்கும் உம்முடைய பாதுகாப்பின் கரைக்குள் ஒப்பு கொடுக்கிற ராஜா நீரே அரணும் கோட்டையுமா எங்களுக்கு இருந்துள்ள ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற துராலோசனைகள், துஷ்ட மனுஷனுடைய யோசனைகள், அப்பா எதிராளியோட திட்டங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. ஹல்லேலூயா ராஜா, இரக்கமும் கிருபையுமாய் இருங்கப்பா. வறண்ட பகுதி எல்லாம் செழிப்புண்டாக கிருபை தாங்கப்பா. ஏற்ற வேளையிலே ஆசீர்வாதமான மழை எங்கள் தேசத்துல கட்டளையிடுங்க தகப்பனே. களஞ்சியங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீர் நிலைகள், விளை நிலங்களை ஆசீர்வதிங்க. விவசாயிகளை நீங்க ஆற்றி தேற்றுங்க, தைரியப்படுத்துங்க. தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க தகப்பனே. அப்பா மழை வேணும் ஆண்டவரே, நல்ல ஒரு மழையை நீங்க கொடுங்க ஏசப்பா. நீர் சேமித்து வைக்க வேண்டும். விளைநிலங்கள் எல்லாம் நல்ல விளைச்சலை அருள் செய்ய வேண்டும். எந்த பஞ்சமும் இராதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்க என் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் மற்ற தேசத்தின் ஜனங்களுக்கு கொடுப்பவர்களா என்ற ஆசீர்வாதத்தை கொடுங்க. நாங்கள் கொடுத்து உதவத்தக்கதான கிருபை எங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா. எங்களை அப்படி நீங்க மாற்றுங்க தகப்பனே. அமீனப்பா. ஹல்லேலூயா. உம்மை சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. உம்முடைய கண்களிலே எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு இரக்கம் கிருபை உண்டாகட்டும் என் ராஜா. உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமை ஒவ்வொரு மனுஷர் மீதும் இறங்கட்டும், ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. நீங்க மாத்திரமே விலை கிரைத்து கொடுத்திருக்கீங்க. நீங்க மாத்திரமே எல்லா ஜனத்துக்காக ஜீவனை கொடுத்திருக்கீங்க. உங்க சரீரத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. உம்முடைய சரீரத்தில் இருக்கிற என் ஒவ்வொரு சொட்டு நீரும் ரத்தமும் எங்களுக்காக சிந்தப்பட்டதே. ஆமீன். அந்த விலை கரைத்து கொடுத்த தேவன் அந்த அதிகாரத்திலே ஆண்டவரை ஜனங்களை நீங்க ஆட்கொள்ளுங்க. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. நீங்க பேசுங்க தகப்பனே. உமக்கு சொந்தமாய் மாற்றுங்க தகப்பனே. அவருடைய ஜீவனோ, அவருடைய ஆவியாத்மா, சரீரம் சகலமும் தேவனுக்குரியது. ஆமீன் பிதாவே. உமக்கு நன்றி. உம்முடைய முத்திரையை ஒவ்வொரு மனுஷன் நெற்றி மீது போடுங்க ஏசப்பா. தகப்பனே இறங்குவீராக என் ராஜா. பொல்லாத நாட்கள் என்று வரப்போகுது. அந்தி கிறிஸ்து ஆட்சி என்று வரப்போகுது. மிருகத்தின் ஆட்சி வரப்போகுது. அதை தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக எல்லா ஜனங்களுக்குமான ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுங்க. கண் தெளிவு உண்டாகட்டும், புத்தி தெளிவு உண்டாகட்டும் ஏசப்பா. பாரம்பரிய கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் என் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அண்டை நாடுகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கப்பா. உலகத்தின் தேசத்தின் அதிபர்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்ன ஆண்டவரே. அவருடைய இருதயம் எல்லாம் அப்பா மேட்டுமையா இராதபடி, தான் என்ற அகங்காரத்தில் இராதபடிக்கு, தன் சுய புத்தி சார்ந்திராதபடிக்கு அப்பா தகப்பனே உங்களுடைய சமூகத்துல வந்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிக்கப்பட வேண்டிய கோடான கோடி ஜனங்கள் உண்டு. கத்த நீங்க பேர் பேராய் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் பாராட்டுவீராகப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எங்களோடு இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே கூடான கொடி ஸ்தோத்திரங்கள். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.